என்னடா திரும்ப ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆயிடுச்சா? நேத்து நம்ம ரெக்கார்டிங்லயுமே கட் ஆயிடுச்சுண்ணா இடையிலேயே. இடையில கட் ஆயிடுச்சா? ரெக்கார்ட் ஆகல. நம்ம அந்த 1 hour 40 minutes எடுத்தது ரெக்கார்ட் ஆகலண்ணா. ஃபர்ஸ்ட் 19 minutes மட்டும்தான் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. ஐயோ, சரி விட பாப்போம். நம்பர்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ண போறேன், இந்த எல்என் நமக்கு எக்ஸெப்ஷன் போட்டிருக்கோம்ல, பாப்பா என்ன வருதுன்னு பாரு. ஓகே, my error is Oracle code வந்துரும். ஓகே, PLSQL numeric or value error, character to number conversion error. புரியுதா? இப்போ நான் வாண்டடா தப்பா கொடுத்தேன். ஸோ அப்போ என்ன நடக்கும்னா இங்க எரர் வந்துருச்சு. ஓகே, ஸோ இதை நீ ஹேண்டில் பண்ணாதப்ப என்ன நடக்கும்னு பார்ப்போம். நான் கவுண்ட் ரன் பண்றேன். இப்போ இன்வாலிட் SQL ஸ்டேட்மெண்ட் வருது. ஓகே, ஸோ ஏதோ தப்பு இருக்குன்னு வருது. இது இந்த மாதிரி வந்துட்டு இப்போ வந்து உனக்கு தெரியுது. பட் இதுவே ரியல் டைம்ல ஒர்க் பண்ணும்போது என்ன வேணாலும் நடக்கலாம், டேட்டா எப்படி வேணாலும் வரலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு தடவையும் ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா உன்னோட ப்ரோக்ராம் வந்து அவ்வளோ ஃபீஸிபிள் கிடையாது, ஒரு ப்ராப்பரான கோடு கிடையாது. ஓகே, என்ன எரர் இருந்தாலும் அதை தாண்டி ஓடணும். ஓகே, ஸோ அப்போ என்ன நடக்கும்னா இந்த DBMS அதர்ஸ் நடப்போம். ஓகே, நான் அதர்ஸ் அப்போ எக்ஸெப்ஷன் கேட்ச் ஆகி ஃபர்ஸ்ட் எரர் வரும், எக்ஸெப்ஷன் கேட்ச் ஆயிரும். கேட்ச் ஆனதுக்கப்புறம் எழுதுன்னு பாரு, இங்கே பிரிண்ட் பண்ணிட்டேனா. ஸோ எக்ஸெப்ஷனுக்குள்ள வந்தா நான் என்ன பண்ண போறேன்னா இதுக்கு வந்துட்டு ஒரு வேல்யூ வச்சுக்கிறேன், 1 அசைன் பண்ண போறேன். ஓகே, ஓகே, இப்போ ரன் பண்ணவா? கம்பைல் ஆயிடுச்சு. நான் DBMS அவுட்புட் பார்க்குறேன், என்ன வருது. இதை கிளியர் பண்ணிடுறேன். இது ஏன் எல்என் நம்பர்னா நான் இது போடல, ஐ மீன் ஸ்ட்ரிங்கா கொடுத்தனால அப்படி வந்திருக்கு. ஓகே, பண்றேன். என்ன வந்திருக்கு? ஃபர்ஸ்ட் இது எரர் அடிச்சிருக்கும், எக்ஸெப்ட் எரர் வந்திருக்குமா? எரர் வந்து எக்ஸெப்ஷன் பிளாக்ல வந்திருக்கும். அப்ப when othersனா நம்ம என்ன எரர்னு பிரிண்ட் பண்ணனும்னு சொல்லியாச்சு சிஸ்டம். அப்ப ஃபர்ஸ்ட் எரர் பிரிண்ட் பண்ணிருக்கோம். my error is or இந்த Oracle எரர் கோட். ஓகே, இது எரர் மெசேஜ். இது SQL ERRMன்றது ஸ்டாண்டர்ட் தான், இது வந்து ஒரு கீவேர்ட் தான். ஓகே, சோ இது வந்துட்டு என்ன எரர்ன்றது த்ரோ பண்ணும். ஓகே, சோ உனக்கு இது தெளிவா வந்துருச்சு. PLSQL numeric or value error, character to number conversion errorனு வந்துருச்சு. ஓகே, அடுத்து என்ன சொல்லிட்டோம், எக்ஸெப்ஷன் குள்ள வந்துருச்சுனா ஆமா அந்த எல்என் நம்பர் வந்து 1ன்னு வச்சுக்க அப்படினு சொல்லியாச்சு. அப்ப நான் அதை பிரிண்ட் பண்ணி உனக்கு பார்க்கறதுக்காக பிரிண்ட் பண்றேன். அப்ப 1ன்னு வந்துருச்சு. கரெக்ட்டா? சோ இப்படிதான் ஒரு எரர் வந்துச்சுனா அதை கேட்ச் பண்ணி உள்ள எடுத்துட்டு வந்து அதை ஒரு ப்ராசஸ் பண்ண போறோம். ஓகே, ஓகே.
இதுதான் வந்துட்டு இது. புரிஞ்சுதா? புரிஞ்சுதாரா? சோ இது வந்து சிம்பிளா சொல்லி தந்துடுறேன் உனக்கு, ஈஸியா புரியணுன்றதுக்காக. இதை நீ ஒரு பிகினர்லயும் நீ இதை எழுதணும். ஓகே, ஒரு பிகினர்லயும் நீ எக்ஸெப்ஷன் பிளாக் யூஸ் பண்ணி ஆகணும். சரியா? நீ இதை எழுதிக்கோ. இது வேற இந்த பேஜ்ல எழுதிட்டோம்ல, இது எழுதிட்டியா? இது வரைக்கும் தான் எழுதிருக்கியா? இதையும் எழுதிக்கோ, அடுத்து அந்த கோடையும் எழுதிக்கோ. இதுதான் சின்டாக்ஸ்னு வச்சுக்க. முடிஞ்சடா? ஓகேண்ணா.
நான் எழுதிட்டேங்கண்ணா. அண்ணா டேய் சாரிடா, மியூட்ல பேசிட்டு இருந்திருக்கேன்டா. ஓ சரிண்ணா சரி. புரியுதான்னு கேட்டேன். புரியுதுண்ணா. ஓகே, ஒரே நிமிஷம் இரு. இப்போ வந்து யூசர் டிஃபைன்ட் பார்க்கணும். ஓகே. கரெக்டா இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது சிஸ்டம் டிஃபைன்ட், ப்ரீ டிஃபைன்ட். ஆமா. சோ இப்போ நம்ம பார்க்க போறது யூசர் டிஃபைன்ட். யூசர் டிஃபைன்ட். சோ ஒண்ணும் இல்ல, யூசர் டிஃபைன்ட் என்ன? ஆனா நேத்து நீங்க அந்த ஃபார் யூஸ் பண்ணோம்ல நான். புரியல. ஃபார் என்ன யூஸ் பண்ணோம்? நான் லூப், ஃபார் லூப். ஆமா. அதுல நம்ம இஃப் கண்டிஷன் அந்த நேம் கொடுத்தோம்ல நான், நம்ம அப்பர்னு கொடுத்தனா என் நேம் கொடுத்து ஈக்குவல் ஈக்குவல்னு கொடுத்தீங்களே, அது எனக்கு கரெக்டா புரியல. நான் இது முடிச்சிட்டு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், அந்த இது இருக்கு என்கிட்ட, அது மட்டும் சொல்றீங்களா? சரி ஓகேடா. ஓகே. இதை முடிச்சு சொல்றேன். நீ ஒர்க் பண்ணி பாத்தியா அத? ஆனா இன்னைக்கு திரும்ப அதே போட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் நானா வேற பொருளா அப்படின்ட்டு அதுவே ஃபர்ஸ்டே ஒழுங்கா தெரியலையானோ அப்படியே விட்டேன். சரி ஓகே, நான் சொல்றேன். இப்போ வந்து யூசர் டிஃபைன் பார்க்க போறோம். யூசர் டிஃபைன்றது ஒண்ணுமே கிடையாதுடா. நம்ம வந்துட்டு நம்ம டிஃபைன் பண்ண போறோம். இவ்வளவு நாளா எரர் வந்துட்டு டைரக்டா அதை கொண்டு பாத்தியா? ஆமா. இப்போ எரரை நம்மளே கேட்ச் பண்ண போறோம். அதாவது நம்ம எழுத போறோம், இப்படி வந்தா எனக்கு எரர்னு சொல்ல போறோம். ஓகே, எனக்கு இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது என்ன பொறுத்த வரைக்கும் அது எரர் அப்படின்றத நீ மென்ஷன் பண்ண போற. ஓகே ஓகேண்ணா. இப்போ என்ன சொல்லலாம், ஒரு இதுக்குள்ள ஒரு வேல்யூக்குள்ள 1ன்னு வந்தா எரர்னு நீ சொல்றேன்னா அது ஒரு எரர் தான். ஓகே, அதுதான் யூசர் டிஃபைன். இதை எப்படி கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னா, எக்ஸெப்ஷன்ற ஒரு வந்துட்டு டேட்டா டைப் மூலமா தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, யூசர் டிஃபைன் வந்து என்னன்னா, it is used to define own exceptions. நம்மளே ஒரு எக்ஸெப்ஷன் செட் பண்றோம். எப்படி சொல்றதுன்னா, ஒரு டேபிள்ல 10 தான் வைக்கணும்னு செட் பண்ணியாச்சு, 10 நிமிஷம் தான் நடக்கணும்னு செட் பண்ணிட்டேன்னா 10க்கு மேல போக கூடாதுன்னு, 10க்கு மேல போனா எரர் அடிக்கணும்னா நீ அப்படி எழுதிக்கலாம். இல்ல ஒரு காலம்ல வந்துட்டு 5 வேல்யூ லென்த் இருக்கணும், அதுக்கு மேல போச்சுன்னா எரர் அடிக்கணும்னா அந்த மாதிரி நீயா வைக்கிறது. ஓகே சோ இது என்னன்னா, இது எல்லாம் எப்படி சொல்றதுன்னா, இது வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் பொறுத்து சேஞ்ச் ஆகும். நீ ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்கன்னா அதுக்கு நீ டிஃபைன் பண்ணிக்கணும். ஓகே சோ இது the need தான். எல்லாத்துக்கும் போடணுமான்லாம் கிடையவே கிடையாது. ஓகே, இதெல்லாம் யூஸ் பண்ணதே கிடையாது, பட் நீ வரலாம் யூசர் டிஃபைன், அதனால தெரிஞ்சுக்கோ. இதோட இது என்னன்னா, நீ எப்படி ஒரு லோக்கல் வேரியபிள் அசைன் பண்றியே அதே மாதிரி இங்க ஒரு வேரியபிள் அசைன் பண்ணணும். ஓகே, அதுக்கு டேட்டா டைப் என்ன தருவேன்னா எக்ஸெப்ஷன் கொடுப்பேன். கிடையாது, பட் நான் புரிகிறதுக்காக சொல்றேன், எக்ஸெப்ஷன் நீ கொடுப்பேன். ஓகே, லைக் எப்படி நீ வந்துட்டு நம்பர் வேற கேர கொடுக்குறியோ அந்த மாதிரி இதுக்கு வந்து இந்த எக்ஸெப்ஷனை டிஃபைன் பண்றதுக்கு ஒரு வேரியபிள் அசைன் பண்ணணும். ஓகே, அதுக்கு அதோட டேட்டா டைப் வந்து எக்ஸெப்ஷன் கொடுக்கணும். ஓகே, டிஃபைன் டிஃபைன் பண்றதுக்கு என்னன்னா ஒண்ணும் இல்ல, ஒரு வேரியபிள் எக்ஸெப்ஷன் அவ்வளவுதான். எக்ஸெப்ஷனோட நேம் எக்ஸெப்ஷன் இதுதான் டிஃபைன் பண்ணுவோம். ஓகே, இப்படி சோ இத ரைஸ் பண்ணனும். எரர் வந்தா ரைஸ் பண்றப்ப எரர் வந்தா ரைஸ் பண்ணனும். ஓகே
to raising an exception. Raise exception name. நம்ம கெஸ்ட்ல raise a. ஓகேயா? நான் இங்கே அதே மாதிரி எழுதுறேன். உனக்கு இப்படி இருக்காங்க. exception name அதோட டேட்டா டைப் exception. இந்த ஏங்கறதா நமக்கு அந்த இது. ஆமா, ஏன்றது இங்க exception name. ஓகே. சோ அதே மாதிரி ரைஸ் பண்றதுக்கு raise a ன்னு வச்சிருக்கேன். ஓகே. ஓகேவா? சோ இப்போ ரன் பண்ணி பாப்போமா ஒரு சின்ன ப்ரோகிராம் எடுத்து. ஓகே? ஓகேண்ணா. So declare ஒரு salary டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, salary வந்து நம்பரா இருக்கும். ஓகே, நம்பர். அடுத்து begin end. சோ என்ன சொல்லிட்டா இது வந்து யூசர் டிஃபைன்னால எக்செப்ஷன் நம்ம போடணும். கரெக்ட்டா? நான் வந்து எழுதிறேன். ஏன்றது ஒரு எக்செப்ஷன். நீ a b c d இல்ல எக்செப்ஷன் நேம் கூட வைக்கலாம். ஓகேண்ணா. ஓகேவா? ஏன்றது அலோவ் பண்ணுமான்னு தெரியல. சரி, ஓகே, நான் போட்டுருக்கேன். பிகின்ல வந்து நான் ln salary வந்துட்டு ln அசைனிங் அப்டேட் 1000 வச்சுக்கிறேன். ஓகே ஓகேடா? ஓகேங்க. if ln salary less than 100 then raise a. ஓகேவா? ஓகேண்ணா. எம்டி நான் இதுல அந்த அதெல்லாம் நீ எதுவுமே கொடுக்க தேவையில்லை. அதெல்லாம் கொடுக்க தேவையில்லை. அந்த SQL ERRM அண்ணா என்ன சொன்ன வந்த? அண்ணா இல்ல, நான் அந்த நீங்க சின்டாக்ஸ் எழுதும் போது அந்த 2 எக்ஸெப்ஷன் போட்டு எழுதுனீங்களா? நான் 2 டிஃபைன் போட்டு 2 டிஃபைன்னா? ஆமாண்ணா. டேய் 2 டிஃபைன்னா ஹெட்டிங்டா. ஓகேண்ணா. ஓகேண்ணா. இது ஹெட்டிங்டா. 2 டிஃபைன்னா எப்படி டிஃபைன் பண்ண போறேன்னு உனக்கு ஹெட்டிங்டா. ஹெட்டிங்க்கும் எழுதுறதுக்கு டிஃபரன்ஸ் தெரியாம பேசுறியாடா டேய்? ஆனா இல்ல, நான் அதெல்லாம் சேர்ந்து ஒரு இது நினைச்சிட்டேனா சின்டாக்ஸ்னு. இது ஹெட்டிங். ஓகேண்ணா. ஹெட்டிங் குள்ள எழுதுறது தான் எக்ஸிக்யூட்டிங் ஸ்டேட்மென்ட். ஓகே. ஃபாலோ பண்றியா இல்லையா? இப்போ இதெல்லாம் என்ன இதுவா? இப்போ எக்ஸெப்ஷன் போடாதனா பிகினுக்கு அடுத்து எக்ஸெப்ஷன் தான் எழுதுவ? ஆமா. இல்ல இந்த டிஃபால்ட் எக்ஸெப்ஷன் போட்டு ஆன் எக்ஸெப்ஷன் போட்டு எழுதுவியா? இல்ல. இந்த மாதிரி ஒன்னொன்னுக்கு நான் கொடுக்கிறது வந்து ஹெட்டிங் டாபிக் உனக்கு நாளைக்கு பார்க்கும்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணன்றதுக்காக நான் இப்படி போட்டேன். இப்ப சரி, ஓகே, நான் இப்படி போட்டேன். உனக்கு என்ன புரியும்? ஹெட்டிங் எல்லாம் எப்படி இருக்கும்? முட்டையா இருக்காதா? சரி. உனக்கு இனிமேல் கோடுனா கோடுன்னு சொல்லி தான் எழுதணும் போலடா டேய். இதை நீ ஃபாலோ பண்ணலனா எப்படி? இல்ல நான் டக்குன்னு அது பார்க்கல. சோ இந்த ப்ரோகிராம் ரன் பண்றப்ப ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருங்க. ஆனா சிங்கிள் கொட்டேஷன் அந்த எக்ஸெப்ஷன்ஸ் கால் டிஃபைன் பண்ணா அது நம்ம
ஓகே இது எழுத கூடாது. ஓகே ரைஸ் ஏன்னு போட்டாச்சு. ஓகே எண்ட் போட்டு முடிஞ்சிருச்சா? ஓகே எழுதாம எக்ஸெப்ஷனுக்குள்ள when others ன்னு போடாம இந்த எக்ஸெப்ஷன் நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஓகே. இங்க எக்ஸெப்ஷன் நேம் வந்து ஏ தான கொடுத்திருக்கோம். when ஏனா டிபிஎம்எஸ் னு கொடுக்கலாம். நீ என்ன வேணா கொடுக்கலாம் வெச்சுக்க. அது நான் லைன் பிரிண்ட் பண்ணல இப்போதைக்கு. இது ரைஸ் ஏ ஆகி ஏக்குள்ள வந்துரும். ஓகே இத நீ ஏன்னு பிரிண்ட் பண்ணினா எதுவுமே வராது. சோ ஏதாவது நீ இங்க என்ன பண்ணனும்னா அப்போ எல்என் salary வந்துட்டு என்ன பண்ண போறேன் ஈக்குவல் டு 1500 ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. ஓகே இப்போ நான் இத பிரிண்ட் பண்ணி பார்க்கறேன். இத எழுதி இருக்கமா? salary is set server output. இதுல அந்த இதுல வேண்டியது இல்ல. இந்த டோட்டல் அது வேண்டியது இல்லடா. அதுக்கு தான் இங்க டோட்டல் வந்து இந்த கிரீன் கலர் நான் ரன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கொடுத்த 1000ங்கிறது 100ஓட அது ஃபால்ஸ் ஆகுறதுனால எதுவுமே வராது இல்லைங்க. ரன் ஆயிருக்காது. எப்படின்னா நான் என்ன சொல்லிட்டேன் 100 விட கம்மியா இருந்துச்சுன்னா ஏவை ரைஸ் பண்ணு சொல்லியாச்சு. ஆமா. அப்ப ஏவை ரைஸ் பண்ணிட்டு ஏன்னா இங்க வந்திருக்கும் எக்ஸெப்ஷன் இங்க வந்திருக்கும். ஆமா. சோ வந்துட்டு இது ஏன் பிரிண்ட் ஆகலன்னு தெரியல. சரி என்ன பண்ண கிரியேட் இப்போ டேபிள் இன்சர்ட் பண்ணி போப்பேன் நடக்குதுன்னு. ஓகே create table name salary number. table create ஆயிடுச்சு. சரியா? டேபிள் காலம் நேம் வந்து salary ஓகே எதுவும் கிடையாது. இப்போ நான் ரன் பண்றேன் இந்த ப்ரோக்ராமை. ஆனா இதுல நம்ம 1000 கொடுத்ததுக்கு பதிலா வேற 1000 பதிலா 100 குள்ள இருக்க நம்பர் கொடுத்து பாவமா. வேற ஏதோ யார் அடிக்குது? ஓகேவா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே சோ இப்போ நான் 99 கொடுத்திருக்கேன். ஓகேவா? அப்போ லெஸ் தென் 100. ஓகே ஓகேடா. நான் வந்து அப்ப கிரேட்டர் தென் கொடுத்துருக்கணுமா? அப்பவே தான் மாத்தி போட்டு நினைக்கிறேன். ஆனா அப்போ நீங்க 1000 கொடுத்திருந்தீங்கன்னா
ஓகே ஓகே 1000 கொடுத்திருந்தேன் கரெக்ட் ரேட். அப்போ வந்துட்டு லெஸ் தானே இருந்திருக்காது, கிரேட்டர் தானே இருந்திருக்கும். கரெக்ட் தான். கரெக்டா, அதில் மாற்றி வந்துட்டேன். ஸோ அப்போ எக்ஸப்ஷன் ரைஸ் ஆயிருக்கும், ரைஸ் ஆகி இதுக்குள்ள வந்திருக்கும், வந்தது இந்த இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட்டை பண்ணியிருக்கோம். கரெக்டா? ஸோ இதை நம்ம செக் பண்ணோம்னா dbms underscore output dot put underscore line within bracket குள்ள போட்டு நம்ம கன்காட் போட்டு இதை எழுதிக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ ரெண்டாவது ரன் பண்ணிருக்கோம்னா 2000 இருக்கும். ஓகே ஓகே ஓகே. ஸோ இதுதான்டா யூசர் டிஃபைன்ட் எக்ஸெப்ஷன். எழுதிக்கிறியா? ஓகே. நான் ப்ரோக்ராம் எழுதிட்டடா?
சொல்றா. ஓகே. நான் எழுதிக்கிறேன். அண்ணா டவுட் சொல்றேடா. ஓகே நான் ஷேர் பண்ணிட்டேன். இந்த இது ஓகே, உனக்கு இந்த அப்பர் புரியலன்ற கரெக்ட்டா? ஆமா. சரி ஓகே, இங்க வா, நான் ஷேர் பண்றேன். புரியலனா அதை நீ டுவல்ல போட்டு பார்த்தீங்கன்னா வரப்போகுது. இங்க பாரு. ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டீங்களா? இல்லையா? ஓகே ஓகே, இங்க பாரு. சோ இதோட டேபிள்லாம் எப்படி இருக்கு? என்ன என்ன கேஸ்ல இருக்கு? அப்பர் கேஸ்ல இருக்கா? சோ இப்போ நான் இங்க வந்து பாரு, xx byt ன்னு ஸ்மாலர்ல கொடுக்குறேன். ஓகே, எதுவுமே வராது. ஓகே, ஏன்னா எனக்கு இந்த டேபிள்ல உள்ள இருக்க டேட்டா எல்லாமே அப்பர் கேஸ்ல இருக்கு. நான் உங்களுக்கு நேத்து என்ன சொன்னேன்? SQL வந்துட்டு கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது, இன் கேஸ் சென்சிட்டிவ், பட் டேட்டா கேஸ் சென்சிட்டிவ். கரெக்டா? அப்ப நீ டேபிள்ல இருக்க டேட்டாவும் உன்னோட நீ பாஸ் பண்ண டேட்டாவும் கரெக்டா மேப் ஆகணும். ஆமா, கரெக்டா? கரெக்ட். சோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணலாம்னா, இந்த அப்பர் எதுக்கு யூஸ் ஆகும்னா, செலக்ட் அப்பர் ஆஃப் ஓகே, இப்படி இருக்கு. இது என்ன பண்ணும்னா உன்னோட எல்லா இந்த உள்ள பாஸ் பண்ற ஸ்ட்ரிங் அப்படியே எல்லாத்தையும் அப்பரா மாத்திரும். ஓகே, சோ இப்போ நான் இந்த ஒண்ணு இதை நான் டேட்டாவை வந்துட்டு அப்பர் கேஸ்ல பாஸ் பண்ணலாம். இல்ல அப்படின்னா எனக்கு இதுலயும் எப்படி இருக்குன்னு தெரியாது, இதுலயும் எப்படி இருக்குன்னு தெரியாது. அப்ப நான் என்ன பண்ணுவேன், இந்த ரெண்டுலயும் போடுவேன். ஓகேவா? நீ ஆல்ரெடி அப்பரா இருந்தாலும் அப்பர் போட்டீங்கன்னா அப்பரா தான் இருக்க போகுது, இல்லைனாலும் அப்பரா இல்லைன்னா அப்பரா மாறிடும், கன்வெர்ட் ஆயிரும். சோ இப்போ நான் போட்டேன், ரெண்டையும் அப்பர் போட்டேன்னா இப்ப பாரு, ஏன்னா இது அப்பரா கன்வெர்ட் பண்ணிக்கிச்சு இந்த ஸ்ட்ரிங். ஓகே, வேணும்னா உனக்கு இதே இங்க நான் கால் பண்றேன். சோ எப்படி வந்திருக்கு புரியுதா? இப்படி ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது டேட்டா வந்துட்டு மாறி வரும். ஒன்னுல அப்பர் கேஸ் ஒன்னுல அப்பர் கேஸ் இருக்கும், ஒன்னு லோவர் கேப் இருக்கும், ஒன்னுல யூனிட் கேப் இருக்கும். ஓகே,
சோ இத ஓவர் கம் பண்றதுக்கு தான் இந்த அப்பர் போட்டு ஈக்குவல் பண்ணிட்டோம்னா அப்ப இதுவும் ஈக்குவலா இருக்கும் இதுவும் ஈக்குவலா இருக்கும். கரெக்டா? கரெக்டாடா? சோ அப்படி இருந்துதான் வர்றதுக்கு யூஸ் பண்றது அப்பர் ஃபங்க்ஷன். புரிஞ்சுதா? நான் அதுக்கப்புறம் ஒரு ஷேர் பண்ணுவாங்க. ஷேர் பண்ணு. ஆனா இது அப்பர் கண்டிஷன் இது ரெண்டும் ட்ரூனால நம்ம இத நெட்டிசன் இருக்க இடத்துல கான்டாக்ட் நம்பர் மட்டும் +91 ஆட் ஆகும். கரெக்ட். நெத்திஷன் வரும். அது மட்டும் கரெக்டா இருக்கனால அப்ப நம்மளோட அந்த கான்டாக்ட் நம்பர் மட்டும், ஏன்னா இந்த லூப் வந்து நீங்க பாரு i.student கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். புரியுதா? அப்போ இந்த ஐட்ரேட் எப்படி வரும்னா ஃபர்ஸ்ட் i.student நேம் பார்க்கும். ஸ்டூடெண்ட் நேம் எப்ப நெத்திஷன் வருதோ அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்க ஸ்டூடெண்ட் கான்டாக்ட் நம்பர் தான் இங்க வரும். ஓகே, ஐன்றது ஒரு ஐட்ரேட்டிவ், ஒரு ஐட்ரேட் வேல்யூல ஒரு பர்டிகுலர் காலம் ஒரு ரோல என்னென்ன இருக்கோ எல்லாமே அதுல வந்துடும். ஓகே, சோ அப்ப அந்த நம்பர் தான் இதுக்கு வரும். இந்த ஸ்டூடெண்ட் நேம் என்ன பாஸ் பண்ணோமோ அதோட நம்பர் தான் இங்க வரும். ஓகே, அப்ப அதுக்கு மட்டும் +9 வந்து சேர்ந்து வந்துடும். அடுத்து லூப் ஆகி வரும். அடுத்த பேர் வந்து ராமோ ராஜ்னு ஏதோ இருக்கு. அப்ப ராஜ் ஈக்குவல் டு நிதிஷ்னு வரும். அது வேல்யூவும் இருக்காது. அப்ப எல்ஸுக்கு போயிடும். அதே கான்டாக்ட் நம்பர் வந்துடும். புரியுதா? புரிஞ்சுது. இந்த கர்சர் நேம் வந்து C1 ஸ்டூடண்ட் நம்ம வச்சிருக்கோம், அதான் இங்க கொடுக்கணுமா? ஆமா, கர்சர் நேம் தான் இங்க கொடுக்கணும். அப்பதான் கர்சர்ல எத்தனை டேட்டா இருக்கோ அது ரேஞ்சா அது செட் பண்ணிக்கும். சரிங்களா. ஓகே, கர்சரை நீ எப்படி அந்த ஓபன்ல வந்துட்டு ஓபன் போட்டு ஓபன் பண்ண பாத்தியா? ஃபார் லூப்ல தேவையில்ல, ரேஞ்சில நீ கொடுத்தீனாலே அது ஓபன் ஆயிடும் கர்சர். ஓகே ஓகே. வேற ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல நான் இதான். ஓகே சரி வா, நான் இதை அப்படியே நடத்தி ஒரு 15 மினிட்ஸ் 1.5 hours முடிச்சிடலாம். இது என்னன்னா அப்பர் பாத்துட்டேன். சோ இதே வந்துட்டு நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி. ஓகேவா? ஓகே. இது வந்து லோவர் இருக்கு. லோவர் போட்டினா நீ அப்பர் கேஸ்ல கொடுத்தினாலும் லோவரா மாறிடும். ஓகே. இன்னொன்னு இருக்கு, இதெல்லாம் ஃபங்க்ஷன், அது நிறைய நீ பார்க்க தான் உனக்கு தெரிய வரும். அப்ளை பண்ணி பாரு, டுவல்ல போட்டு பாரு. அதுக்கு தான டுவல் இருக்கு. இனிட் கேப். இனிட் கேப்னா என்ன? நான் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல். சோ ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல். ஓகே. மத்ததெல்லாம் வந்துட்டு நார்மல்ல இதுல வந்துரும். ஓகே, சோ இதுதான் வந்துட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். நீ லோயர்னு கூட யூஸ் பண்ணலாம், இங்க தப்பு கிடையாது. ஏன்னா இதுவும் லோயரா மாறிடும், இதுவும் லோயரா மாறிடும். அப்ப மேப் ஆகுமா? அதான் நீ ஏதோ ஒன்று ரெண்டு சைடும் கம்பேர் பண்ணும்போது வேர்கேர் எப்பவுமே இந்த மாதிரி ஃபங்க்ஷன் யூஸ் கம்பேர் பண்ணினா டேட்டா, ஏன்னா அதான் டேட்டா வந்து கேஸ் சென்சிட்டிவ். அப்போ டேட்டா மேப் ஆகாது, ரெக்கார்ட் வந்து ரிட்டர்ன் ஆகாது. சோ அத மேப் பண்றதுக்கு தான் இந்த இது. ஓகேவா? ஓகே. சரி, இன்னைக்கு கிளாஸ் வந்து அவ்வளவுதான். என்னென்ன பார்த்துருக்கு இது வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா இதுல பார்த்தது வந்துட்டு இன்ட்ரோடக்ஷன் பார்த்தாச்சு. அப்புறம் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தாச்சு. ஓகே, அடுத்து வந்துட்டு கண்ட்ரோல் ஸ்டேட்மென்ட். கண்ட்ரோல் ஸ்டேட்மென்ட் என்னன்னது? இஃப் எல்ஸ் அது கேஸ் அது ஐட்ரேட்டிவ் பார்த்தோமா? ஆமா, ஐட்ரேட்டிவ் என்ன பார்த்தோம்? பேசிக் லூப், வைல் லூப், ஃபார் லூப். இதுல தான் அந்த ஓபன் ஃபெட்ச்மே வரும். ஓகே. ஓகே, பட் ஆனா இத நான் கர்சர்ல தான் நடத்துனேன். பட் இதுவுமே இதுல தான் வரும். ஓகே, கர்சர் பார்த்தாச்சு. கர்சர் என்ன பார்த்தோம்? இம்ப்ளிசிட் கர்சர், எக்ஸ்பிளிசிட் கர்சர்.
இன்ட்ரோடக்ஷன்லயே உனக்கு டேட்டா டைப் பார்த்துறோமா, டேட்டா டைப்ஸ் பார்த்துறோம்ல. நம்பர் கர்சர் பார்த்துறோம். அப்புறம் இப்போ எக்ஸெப்ஷன் பார்த்தாச்சு. எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கும் சிஸ்டம் யூசர். கரெக்டா இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆமா. நாளைக்கு நம்ம பார்க்க போறது வந்துட்டு ப்ரொசீஜர், ஃபங்க்ஷன் ரெண்டையும் முடிச்சிடலாம் நினைக்கிறேன். ஒரு 2 hours உட்கார்ந்தா முடிச்சிடலாம். இது 1 hour இது 1 hour ஸ்பெண்ட் பண்ணி. ஓகேண்ணா. ஓகே. சரிண்ணா. நான் இது ஒர்க் அவுட் பண்ணிட்டு நம்ம இதுல போடுறேண்ணா ஸ்கைப்ல. ஓகே, நீ ஒர்க் அவுட் பண்ணி பாரு. நாளைக்கு உங்ககிட்ட அப்படியே ஷேர் பண்றேன். கரெக்டா இல்லன்னு சொல்லுங்க. ஓகே, நான் குரூப்ல போட்டுறேன். அப்பதான் ஃபைல் இருந்தாதான் உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். இப்போ வேணா எடுத்தா பாத்துக்கலாம். சரிண்ணா. ஓகே. ஓகே, நானும் ஃப்ரீயா இருக்கும்போது திடீர்னு எடுத்து கூட பாப்பேன். சரிங்க. ஓகே, சரிடா. வேற என்ன? வேற ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல. சரி, அப்படியே இருக்கேன். நான் மெயில் பண்ணிடவா? ஓகேண்ணா. இது ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுவாண்ணா. ஹலோண்ணா. ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுறேன்.